ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தெலுங்கு படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கிற கண்ணப்பா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் நம்பிக்கையே ஆரம்பத்தில் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிவனுடைய மிகப்பெரிய பக்தனாக மாறி ஒரு சந்தர்ப்பத்தில் சிவனுடைய கண்கள்லேருந்து ரத்தம் வழியுது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கண்கள் ரெண்டையே எடுத்து சிவனுக்காக கொடுத்த இவன் தான் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததுலேயே ஒரு தலை சிறந்த என்னுடைய ஆஸ்தான பக்தன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே ஒத்துக்கிட்டதாக இதிகாசங்கள் பேசின கண்ணப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் படிச்சுப்போம் இல்லையா, அந்த கதை தான் இந்த கதை. ஆனால் டைட்டில் கார்ட்லேயே ஒரு விஷயம் தெளிவாக இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அந்த கதை தான், அதில் ஒரு சில விஷயங்களை கற்பனையாக புனைந்து நாங்கள் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸையும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நாங்களே தான் கலந்துக்கிட்டோம், மொத்தமாகத்தான் இந்த படத்தை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. நமக்கு உண்மையாகவே நான் சொன்ன அந்த கண்ணப்பர் கண் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை தவிர, அந்த ஒரு சின்ன போர்ஷனை தவிர, அதுக்கு முன்னாடி கண்ணப்பர் யார், அவருடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. எந்த ஸ்கூல் புக்ஸ்லையும் அதெல்லாம் பெருசாக எலாபரேட்டாக இவங்க எதுவுமே சொல்லலை. அதனால் இவங்க சொன்னதில் அந்த முற்பகுதியாக சொன்ன விஷயங்களில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் கற்பனையாக புனைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு பெருசாக தெரியல. அதனால் இவங்க படமாக ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே ஒப்பீனியனை நான் சொல்ல போகிறேன். அதனால் தெளிவாக மொத்த விமர்சனத்தையும் கேளுங்க. இந்த படத்தில் முதல்ல இது ஒரு சாமி படம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு என்ன பெருசாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்துடைய கடைசி 15-20 நிமிஷம் அது சித்தரிக்கப்பட்ட விதத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் கூஸ்பம்பாக, இன்னொரு பக்கம் பயங்கர எமோஷனலாக கண்களில் கண்ணீர் வழிகிற அளவுக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸை கன்சீவ் பண்ணியிருக்கு இந்த டீமு. செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுலேயும் இந்த படத்தில் சிவபெருமான் அவருடைய சக்தியை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு இல்லையா? சிவபெருமானுடைய சக்தி அப்படிங்கிறதுலேயே அந்த சக்தி உள்ளே இருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர் பெண்களுக்கெல்லாம் அம்மன் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ்பம்பே கிளம்பிடும். அந்த காலத்தில் அம்மன் படம், பாளையத்தம்மன் படமெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும். மதுரையிலலாம் தியேட்டர் வாசலில் அம்மன் படத்துக்கு அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் சிலையை வச்சு அந்த கண்ணை திறந்த மாதிரி வச்சுருப்பாங்க. உள்ளே போகும்போதே பல படத்துக்கே போகலை, வெளியே இருந்து உள்ளே போகிறதுக்குள்ளேயே பல பேர் சாமி ஆடிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டை கொடுத்தது. அந்த மாதிரி இந்த படத்துலலாம் சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சக்தி அம்மனுடைய விஷயத்தையும் சக்தியை பெருசாக இவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா தியேட்டரில் பெண்கள் சாமியாடுறது கன்ஃபார்மு. சிவனை வச்சு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபெக்டை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அப்படி ஒரு படமாகத்தான் இந்த படத்துடைய இயக்குனரான முகேஷ் குமார் சிங் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இன்னொரு விஷயம், பேன் இண்டியா படம் அப்படின்னாலே எப்படி இருக்குங்கிறீங்க? ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டாரை உள்ளே இழுத்து படம் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த படம் தியேட்டரில் பார்க்குறதெல்லாம் விடுங்க, ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் ஆமாம் எங்கேயும் அந்த ஸ்டார் வந்தாரே அப்படின்னு 10 செகண்ட் முன்னாடியும் போட்டு தேடினா கூட அந்த ஸ்டார் எங்கே வந்தாருன்னு தெரியாது. அவ்வளவுதான் அந்த கதாபாத்திரம் இருக்கும். வலுக்கட்டாயமாக எழுதி உள்ளே திணிச்சு வச்சுருப்பாங்க, நம்ம தான் தேடணும் அந்த ஸ்டார் எங்கே வந்தாருன்னு. ஆனால் இந்த படத்தில் அக்ஷய்குமார் ஆகட்டும், காஜல் அகர்வால் ஆகட்டும், இந்த 2 பேர் போக மோகன்லால், பிரபாஸ், இவங்களுடைய எல்லாருடைய கேமியோவுமே, அது கேமியோன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருமே மினிமம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வர்றாங்க. இப்போ அக்ஷய்குமார்லாம் 15 நிமிஷம் வருவார், மோகன்லால் எப்படி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வருவார், பிரபாஸ்லாம் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் இருப்பார். ஆனால் இவங்க எல்லாருடைய கதாபாத்திரமே ஏங்க என்னவா இருக்குது, என்னமா எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் எந்தளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கதாபாத்திரங்கள் சூப்பராக வந்திருந்தது. அது ஏன்னா அவங்க ஏற்று நடித்த கதாபாத்திரங்களுடைய வெயிட்டேஜ் அப்படி. அதை நான் என்னென்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இந்த கதையாகட்டும், இதனுடைய திரைக்கதையாகட்டும், ரெண்டையுமே பண்ணி ஹீரோவாகவும் நடித்தது விஷ்ணு மஞ்சு தான். செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. காதல் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த எமோஷனல் விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே பெர்ஃபார்மன்ஸில் அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக கதாநாயகியான பிரீத்தி முகுந்தன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு டெய்லர் மேட் ரோல் மாதிரி. ஏங்க இவங்க தாங்க ஹீரோயின், கரெக்டாக இருக்காங்கல்ல கணக்கிச்சிதமாக அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே நின்றுருந்தாங்க பிரீத்தி முகுந்தன். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒர்க் அவுட் ஆன அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சண்டே காட்சி ஒன்று இருக்குது, அது கன்சீவ் பண்ணப்பட்ட விதமாகட்டும்னு சொல்லி செம்மையாக ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தது இந்த டீமு. இது போக நான் சொன்ன மாதிரி அக்ஷய்குமார், காஜல் அகர்வால் ஒரு பக்கம், மோகன்லால், பிரபாஸ் இன்னொரு பக்கம் அப்படின்னு இவங்க எல்லாருடைய கேமியோவும் செம்மையாக இருந்தது. மது, அதாவது நம்ம ரோஜா படத்தில் நடித்த மதுபாலா அப்படின்னு சொன்னால் தான் பல பேர்த்துக்கு இங்கே தெரியும். அவங்களாகட்டும், ஐஸ்வர்யாவாகட்டும், மோகன் பாபு ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும்னு சொல்லி இவங்க எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படங்க. ஷெல்டனுடைய சினிமோட்டோகிராஃபி எல்லாம்
கிட்டத்தட்ட அந்த அந்த காடு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே பா எப்படி எடுத்திருக்காங்க பா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. செம்மையாக இருந்தது. அதுலேயும் இதில் ஒரு சில அருவிகள் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது. இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் சிஜிஐயா இல்லை உண்மையாகவே வந்து இவங்க தான் எங்கேயாவது போய் எடுத்துட்டாங்களா அப்படின்னே நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு செம்மையாக பிரமிப்பை கொடுத்துருக்காங்க அந்த ஃபால்ஸு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாத்துலேயும். ஸோ சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி ஸ்டீஃபன் தவசியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது இருக்குது. சாங்ஸாகவும் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. குறிப்பாக கதாநாயகி கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஹீரோவை பற்றி கேட்குற அந்த மொமெண்ட்டில் ஒரு ஃப்ளூட் ஒன்று உள்ளே வந்துட்டு போகும்ப்பா, என்ன ஒரு தெய்வீக ராகமையா அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக இருந்தது அந்த ஃப்ளூட்டு. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஃப்ளூட்டையும் ரொம்ப ப்ராப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காப்புல ஸ்டீஃபன். ஆண்டனியுடைய கட்ஸில் இந்த படத்துடைய ஆக்ஷன் பிளாக்ஸும் சரி, ஒரு சில கூஸ்பம்பான மொமெண்ட்ஸும் சரி, அதுவும் ரொம்ப நேர்த்தியாகவே அவர் கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அவர் பண்ண வரைக்கும் ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையாக வந்திருந்தது. குறிப்பாக அந்த கடைசி 15-20 நிமிஷம் செம்மையாக கொண்டு வந்திருந்தார் அவர். இது போக இந்த மாதிரி ஒரு இதிகாசங்களில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அதை பற்றி பேசக்கூடிய படம்னு வரும்போது இதெல்லாம் வந்து எப்பயோ கலியுகம் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கதை ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு, படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லுமா புகுந்து விளையாண்டுருக்காங்க. 85 to 90% வேறு லெவலில் ஒர்க்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 10% தான் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லைட்டாக பிசில் அடிக்குது. அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது நமக்கு. அது கொஞ்சம் ப்ராப்பராக அந்த 10 இவ்வளோ தூரம் பண்ணுவாங்க, அந்த 10% கொஞ்சம் பண்ணியிருக்கலாமேங்க. பயங்கரமாக செலவழித்து பிரம்மாண்டமாகத்தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்துச்சு. இப்போ அட்டேங்கப்பா இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இதுதான் போலையே நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இல்லை, இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணப்பருடைய கதை இருக்கு இல்லையா, அது கடைசி ஒரு 15-20 நிமிஷத்தில் வரும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நமக்கு உண்மையாகவே என்ன நடந்தது, எதை கற்பனையாக இவங்க புனைஞ்சிருக்காங்கிறதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. ஏன்னா ஒரிஜினல் கதை நமக்கு தெரிஞ்சதுனா தான் இதை வந்து ஒரிஜினலாக இருந்திருக்குங்க, எந்த விஷயத்தை மட்டும் இவங்க சேர்த்துருக்காங்க நம்மளால் சொல்ல முடியும். எதுவும் சொல்லாமல் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாங்க, பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உதாரணத்துக்கு கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகளில் என்ன மாதிரி ஒரு ரொமான்டிக் சீனியா, செம்மையாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கம் தோண வைக்கிற அந்த அளவுக்கு கூட ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவான சரத்குமாருக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பை பெருசாக இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அதனாலேயே கதாநாயகனுடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நமக்கு அது பெருசாக அது ஒரு காட்சியாக ஓடுதே தவிர நமக்கு பெருசாக எமோஷனல் இம்பேக்டை கொடுத்து ஒரு கண்ணை கலங்க வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஒரு வாயுலிங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 5 பட்டியை சேர்ந்த தலைவர்கள் அவங்க கூட்டங்கள் சேர்ந்து எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த சண்டை காட்சிகள்லாம் ஒரு பெயரளவில் அப்படி வந்துட்டு போதே தவிர அது நம்ம நினச்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எமோஷனல் இம்பேக்டையோ ஒரு கனெக்டையோ பெருசாக விடலை. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இவங்க இன்னும் சுவாரஸ்யப்படுத்தி நமக்கு ஒரு பர்சனல் கனெக்டை கொடுக்குற அளவுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் எல்லாம் அவுட் அண்ட் அவுட் ஒரு சாமி படம் அப்படின்னே சொல்லலாம். 80% ஒரு சாமி படம் தான் இது. அந்த அளவுக்கு ஒரு டிவைன் ஃபீலிங்கை பின்னாடி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் மிஸ்ஸிங், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடுது. ஒரு 1/4 மணி நேரத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே எங்கேயாவது கை வச்சு கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணி ஒரு 2.25 மணி நேரம் படமாக இதை கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இன்னமே வந்து இந்த படம் பரபரன்னு போகிற ஒரு ஃபீல் கிடச்சிருக்குமோ. இப்போயுமே பெருசாக எங்கேயும் தொய்வுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுதான் எனக்கு பெருசாகப்பட்டுச்சு. ஆனால் அதனால அந்த படத்துடைய லென்த்தை இன்னும் கொஞ்சம் வந்து கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி பரபரன்னு போகிற மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த லென்த்து அப்படிங்கிறதும் இன்னொரு ஃபேக்டராக உங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இறுதியாக இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு சாமி படம் தான். ஆனால் இதுக்குள்ளே இவங்க கமர்ஷியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணி வச்ச ஒரு சில விஷயங்களில் அது காஸ்டியூம்ஸு நம்ம பெருசாக சொல்ல முடியாது. பட் நீங்கள் கொஞ்சம் கிளாமராக ஒரு சில விஷயங்களை சேர்த்துட்டிங்களோ அது தேவையே இல்லையோ அந்தளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இந்த படத்தை பார்க்க வர்றவங்களுடைய மூடே வேறு. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு சாமி படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் வர்றாங்க. அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் ஜனரஞ்சகமாக கொஞ்சம் கவரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கிளாமராக தெரிகிற மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டாங்களோ அது தேவையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இதுவும் உங்களுக்கு தோணலாம், சொல்லிட்டேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த படம் அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட்டே ஆகும். அப்படி எந்த கடவுளை நீங்கள் முழுமையாக நம்பக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட
இந்த படம் கடைசி 15-20 நிமிஷம் உங்களுக்குள்ளே விடக்கூடிய அந்த இம்பேக்ட்டு நிச்சயமாக ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, வெட்டி வீசக்கூடிய விஷயங்களாகட்டும், நான் சொன்ன மாதிரி ஒரு சில சின்ன கிளாமரான ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. இந்த படம் என்ன தான் UA 13+ அப்படின்னு இவங்க கொடுத்தா கூட நம்மளை பொறுத்தளவுக்கு மினிமம் UA 16+ தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.